Hi friends, welcome back to HC Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா நம்ம இன்னைக்கு வந்து பியான்சி கூட வெளில போறோம். பியான்சி கூட மட்டும் இல்ல நம்ம ரெண்டு ஃபேமிலியுமே சேர்ந்து வெளில போறோம். ஒரு ஜாலியான இடத்துக்கு போலாம் அப்படி சொல்லி காலையில பிளான் போட்டாங்க. பாவம் இன்னைக்கு அந்த இடத்துக்கு போய் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க திரும்பி ஊருக்கு வர கிளம்பணும். சோ என்னலாம் நடக்குது நாளைக்கு தான் கிளம்புவாங்க. ஆமா இப்படி முடியாது அப்படின்னு முடியாதா அதனால நாளைக்கு கிளம்புறாங்க. ஏன்னா அங்க போய் சுத்திட்டு வந்துட்டு உடனே எல்லாம் டிரைவ் பண்ணிட்டு எல்லாம் போறது ரொம்ப டஃபா இருக்கும். டஃப் ஆயிடும். ஏன்னா நேத்து நைட்டு நாங்க வந்தது ரொம்ப லேட்டு, அதனால டஃப் ஆயிடாத. நான் யோசிச்சேன் நான் என்னடா இது, சரி ஓகே ஆல்டர்னேட் பண்ணி டாடியும் அவரும் ஓட்டுவாங்க அப்படின்னு நினைச்சேன். சரி எங்க போறோன்றது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் என்ன நடக்குது பாருங்க. டாடி நேத்து நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன் என்னாச்சு? எனக்கு இப்படி பிடிக்கிறதுக்கு ஆள் என்ன பிடிக்கிறதுக்கு? கேமரா பிடிச்சி பேசுறதுக்கு. நான் மட்டுமே தனியா பேசிட்டு வந்தேன், அவரும் நானும் தனியா பேசிட்டு வந்தேன். நீங்க செல்ஃபியா அப்படியே பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கணும். பேசுறதுக்கு நீ இல்ல ரெண்டு பேரும் கலாய்க்கிறதுக்கு நீ இல்ல. ஒரு டாபிக் இல்ல, டாபிக் தேடி பேச முடியல உங்களால. ஆஹா நீ இல்லன்றதே எங்களுக்கு ரொம்ப பெரிய இதுவா இருந்தது. என்னடா இது ஒரு மிஸ்ஸிங் இருந்துச்சு vlogல, அந்த ஒரு இது மிஸ்ஸிங்கா இருந்தது. நீங்க இப்ப கல்யாணம் ஆகி நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சுத்தும் போதுன்னா நான் கைப்புள்ள மாதிரி உங்க கூடவே சுத்தினுங்க முடியும். நீங்க தான் இப்ப வந்து உங்க ரெண்டு பேருக்கு அது இது ட்ரைனிங் செக்ஷன். இதெல்லாம் ட்ரைனிங் செஷனா இருந்தது. ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் செஷனால எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் டஃப்பா தெரிஞ்சது. டாடி இல்லாம ரொம்ப மிஸ் பண்ணோம் நானும். அப்ப அநேகமா vlog பார்த்தா தெரியும். பேசினதே பேசினேன் அப்படின்னு இருப்பீங்க. நேத்து முடிஞ்சிச்சு விடுங்க. இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீம் பார்க் போறோம். இப்போ டைம் 11:30 போறதே ஒரு மணி ஆயிடும். அதனால சீக்கிரமா கிளம்பணும், டக் 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 டக்குன்னு கிளம்பணும். அதனால நான் வந்து இதுதான் என்னோட அவுட்ஃபிட். இந்த அவுட்ஃபிட்டை நான் எப்படி பேசுறதுன்னே எனக்கு தெரியல. நானும் கண்ணாடி சுத்தி சுத்தி பாக்குறேன், நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படி ரெண்டுத்துக்கும் நடுவுல நிக்குது எனக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி நீ ஹேர் ஸ்டைல் போட்டு அந்த கொண்டை வச்ச ஹேர் ஸ்டைல் போட்டினா நல்லா இருக்கும். பார்க் போறேன், தீம் பார்க் போறேன்னா எல்லாம் அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு கொண்டை வச்ச ஹேர் ஸ்டைல் போடக்கூடாதுன்னு தான். போய் தண்ணியில நனைஞ்சிச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கலைஞ்சிடும். இங்க இருந்து நம்ம போற வரைக்கும் எப்படி இருக்கணும்ன்றது தான் அவுட்ஃபிட். ஹேர்ல வந்து ரொம்ப கேவலமாயிடுச்சு. இன்னைக்கு வந்து இன்னும் மட்டமாக போகுது, அதோட என் கலர் போகுது, அது வேற விஷயம், அது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் இருக்குது. ஓகேவா? வேஸ்ட் பண்றீங்க 40 ரூபா கொடுத்து வாங்கி. அதனால நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு டக் டக்குன்னு கிளம்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் குடிச்சிட்டு வந்தேன். வரும்போதே ஓட்டிட்டு ரெண்டே வாரத்துக்கு டயர்ட் ஆயிட்டு யாருன்னா லாரியில போட்டு இருந்துச்சு. அது அந்த டிராபிக்ல டென்ஷன். பைக் அவ்வளவு பெரிய பைக் வாங்கி ஓட்டுவேன் கிளிப் அப்படின்னு கால் வலி கீரே போட முடியல, பிரேக் அமுத்த முடியல, ரொம்ப ஸ்கூட்டி ஆக்சுவலா வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 12th எல்லாம் வந்து இவன் என்ன சொல்லுவானா, எனக்கு பைக் எல்லாம் வேண்டாம் டியோ வாங்கி கொடுத்துருங்க சொல்லியா இல்லையா? சாவச்சு போட்டு குட்டிடுவேன் டியோ. இவனாலதான் எனக்கு டியோவே என்னன்னு தெரிஞ்சிருச்சு. டியோ தான் வேணும், டியோ தான் வேணும். அது 12th பா, இப்ப டிகிரி பையன். அதுதான் சொல்றேன். இப்ப 3rd இயர். நெக்ஸ்ட் வந்து அப்படியே போவோம், அப்படியே அப்ளைட் ஆக இருக்கும். நெக்ஸ்ட் M5 பார்த்தோம் நேத்து பார்த்தோம். M5 புஷ் ஆயிட்டா. M5 பார்த்துட்டு அப்படியே மாமா அங்க பாருங்க M5 இருப்பா இதா பாத்துட்டு சமய இன்ஷானா சமய இன்ஷா M5 2 crores 2 கோடி. ஆனா சூப்பரா இருந்துச்சு. அது பார்த்தோம். அப்புறமா நியூ பைக்ல வந்து அபார்ட்மெண்ட் உள்ளே சுத்தின்னு இருந்தோம். சூப்பரா இருந்துச்சு. ஆமா இங்க எல்லா வேலையும் என்னத்துக்கு அதே வந்து அதே பார்க்கிங் லாட்ல கவர் பண்ணி வச்சிருக்காரு ஒரு வண்டி. நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இன்னொரு வண்டி அந்த பென்ஸ் தான் S1000 RR கொடுக்க மாட்டேன்றானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க மாட்டேன்றானுங்கன்னு ஒழுங்கா கட் பண்ணாம நாளைக்கு பிரியாணி கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க.
முஸ்லிம் நண்பர்கள் யாராவது கேக்குறோம் நாங்க யாராவது பிரியாணி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்க இங்க பக்கத்துல ஓங்கி மண்டை மேல அடி இஷ்டத்தையும் இதுதான் எனக்கு டியூஷன் எடுத்து வந்துரும் அது வந்துரும் ஒரு ஃப்ரெண்ட் அவதான் க்ளோஸ் ஆகும் இருக்கிறாங்கன்னா பேரு 1 வருஷம் கூட 3 வருஷமா 4 வருஷமா படிக்கிறா ஒரு நாள் கூட பிரியாணி வந்து வரும் அவங்களுக்கு தானே கொடுத்து அனுப்பணும் சரி அங்கெல்லாம் வந்து கறி கொடுத்துருவாங்க ஆமா கறி இவ்வளோ பெரிய டப்பா எடுத்துட்டு வந்துருவா 8 பேர் நாங்க எங்க கேங் 8 பேர் கை விடுவோம் அந்த சாப்பிடுங்க பேர் கை விடுறீங்களே கெடாதா சாப்பிடுங்க பேக் பண்ணி வீட்டுக்கு அப்படியே காலி ஆயிடும் எங்க போனாலும் ஒரே வந்து சோ நாளைக்கு வந்து பக்ரீத் அதுமா நாங்க வந்து ஆடு ரோட்ல கட்டி வச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க முக்கியமா மாப்பிள்ளைக்கு தான் வேணுமா கட்டி கட்டி ரோட்ல போட்டுருப்பாங்க எவ்வளவு ஆடு சீக்கிரம் வாங்க மாப்பிள்ளை சாப்பிட்டு டியூஸ்டே அது வரைக்கும் நான் இங்க இருக்க மாட்டேன் இப்பவே கையால எடுத்துட்டு வந்துட்டாரு காலை பண்ணி நிக்கிறோம் ஆமா இன்னைக்கே போலான்னு தான் இன்னைக்கே போலாம் ஊருக்கு இன்னைக்கு ஈவினிங் கிளம்பலாம் அப்படின்னு தான் இருந்தாங்க ஆனா வந்து சரி அப்புறமா வேண்டாம் நம்ம ஸ்டீல் பார்க் போலாம் அப்படின்ட்டு என்னோட கைப்பட்டி என் கையில இருக்கும் ஆயுதம் என் கையில இருக்கும் எங்க போனாலும் இப்ப இது ஒர்க் பண்ணி லாக் அவுட் ஆகிற என் கையில தான் இருக்கும் ட்ரெயின் வீட்ல போவாரு அப்ப கூட இருக்கும் கையில சோ என் கம்பெனில யாருன்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே சொல்லுங்க see how dedicated சும்மா ஆனா அதுக்கப்புறம் நீங்க ஒரு கேள்வி வர பாத்தீங்க என்ன பண்ண என்ன உங்களுக்கு என்ன 10 வருஷம் கம்பெனி சீக்ரெட் இல்ல சொல்லுங்க நாங்க எப்படி வேணாலும் வர்க் கம்ப்ளீட் ஆகணும்னா ஓகே நம்ம அங்க போயிட்டு பென்ஷன் வராது மவுலி என்ன சொன்னா நிறைய அது என்னது ரோலர் கோஸ்டர்லாம் இருக்கு அதுதான் அதேதான் ரோலர் கோஸ்டர்லாம் இருக்கும் சொன்னாங்க ஆனா என்ன வெறும் ராட்டனம் மட்டும்தான் இருக்கு அதுவும் கிரௌட் இல்ல கிரௌட் இல்லாம தான் எனக்கு மாதிரி டவுட்டா இருக்கு வந்துட்டு அதுதான் என்ஜாய்மெண்ட் நம்ம வாட்டர் ரைட் போறோமோ இல்லையோ ஃபன் கேம்ஸ் வேணும் அதனால தான் நான் இதுவே சூஸ் பண்ண சொன்னேன் எம்ஜிஎம் எம்ஜிஎம்மா பிஜிபியா சொல்லு ஒரு டெடிகேஷனா இங்க கூட உட்கார்ந்து வேலை பண்ணிட்டு அதுதான் கேக்குறேன் எப்படி விளையாடுவீங்க வச்சுக்கிட்டே வருவார் போல அங்க வெறும் இது மட்டும் தான் இருக்கு அது பேர் என்ன ஷிலு ராட்டினம் தானே ராட்டினம் மட்டும் தான் இருக்கு ஏன்டா டேய் ஒன்னதானடா ராட்டினம் மட்டும் தான் இருக்கு தெரியல கிரவுட் இல்ல ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டைம் வந்தப்போ மெயின்டெனன்ஸ் சொன்னாங்க அந்த மாதிரி இந்த டைம் எதுவும் இல்ல நான் சொல்றேன் கேக்குறேன் நீங்க தீம் பார்க் போயிருக்கீங்களா போயிருக்கேன் எங்க ஊர்ல வண்டர்லாம் இருக்குது ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் என்னோட 10th இதுல வந்தேன் நான் எம்ஜிஎம் வந்திருக்கேன் சொன்னீங்கல்ல 6 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கேன் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அதான் அவங்களே பாத்து ஆமா நான் ஃபர்ஸ்ட் டைம் ரெகுலர் ஃபெஸ்ட் இதுன்னு குயின்ஸ்லாண்ட்ஸ்ல தான் நான் வந்து குயின்ஸ்லாண்ட் போயிருக்கேன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் எம்ஜிஎம் பாக்குறது உள்ள போறோம் உள்ள போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம் ஜாலி ஜாலி ஃபர்ஸ்ட் என்ன ரைடு இதுதானா இதுல நீங்க ஒர்க் பண்ணிட்டு கூட போலாம்ப்பா கூடாதா பாஸ்டா சுத்தாதுப்பா சோ அது பயமா ஹைட் கொஞ்சம் ஜாஸ்தி இல்ல அதால கொஞ்சம் பயம் ரோலர் கோஸ்டர் இருந்தா போலாம் அது மட்டும் அது பயம் இல்ல இது அநியாயமா இல்லையா இது பயமா ரோலர் கோஸ்டர் பயம் இல்லையா பயமா இருந்துச்சா வாயில குத்துவோம் ஒண்ணுமே இல்ல நானும் சீலும் கையை விட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம் எவ்வளவு பயமா தெரியுமா ஆனா உன் மூச்சிலே தெரிஞ்சோம் உசுறு பயத்தை காட்டிட்டாங்க பண்றமா ஒண்ணுமே இல்ல சீலு உசுர் பயத்தை காமிச்சிட்டாங்களா ஒண்ணுமே இருக்கலாம் சீன் எல்லாம் இல்ல ஒண்ணுமே இல்ல நாங்க நிறுத்திட்டீங்களே ஏன் நிறுத்தினீங்கன்னு கேட்டோம் பெங்களூர்ல வந்து ஒரு பயம் வரும் இதுல ஒண்ணுமே அவன ரேஞ்சர்ல ஏத்துறேன் அப்போ நான் எல்லாத்துலயும் ஏறுவேன்ப்பா அந்த கண்ணுல ஒரு பயம் தெரியல
நான் உன் கண்ணுல பயம் பாப்பா. நான் எல்லாத்துலயும் ஏறுவேன் ஜாலியா. மூஞ்சி இல்ல மூன்றா ஈன்றா. அவருக்கு ஒர்க் இருக்கனால அவர்னால நம்ம எல்லா ரைட்ஸுமே கூட்டு போக முடியாது. அதனால நம்ம நெக்ஸ்ட் ரைடு தான் சம்மர் ரைடு. அந்த ரைடு போயே ஆகணும். நம்ம என்ஜாய் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான். நல்ல வியூ மேலே. இந்த ரைடும் எனக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரியல. எல்லாரும் கீழே இருக்காங்க. டைம் போஸ் கொடுங்க போஸ் கொடுங்க. மேலெல்லாம் நல்ல வியூ. எனக்கு தனியாக உட்கார வச்சுட்டாங்க இந்த ரைடில். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, ஆனால் பயமாலாம் இல்லை. நீ போஸ் கொடு. என்ன போஸ் இது? ஃபேமிலி எல்லாம் கீழே இருக்காங்க, நான் மட்டும் மேலே. ஹாய். மாட்டேன், நீ இருக்கு. நீங்க எதுவுமே பண்ணல. இத்தனைக்கும் நான் தான் எல்லாம் பண்ணது. எப்படி ஆயிடுச்சு ஃபேஸ்? உங்க ஃபேஸ் கரெக்டா தான் இருக்கு. அங்க பாரு, பாருங்க. சிட்டிசன் மாதிரி இருக்கிற மோம்போ மோம்போ. You want more diamonds? You want more gold? என் மூஞ்சில அப்படி ஆயிடுச்சு. டயர்ட் ஆயிட்டுக்குது. எல்லா ரைட்ஸ்க்கும் நாங்க தான் போறோம். அவங்க ரைட்ஸ் போறாங்க. நான் என்ன பண்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, வேலை பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியே பொட்டி என் கையில வச்சுக்கிட்டு எங்க போறேன். ஆக்சுவலா அந்த ரைட்ல எல்லாம் நீங்க மடியில வச்சு பண்ணிட்டே கூட வரலாம். அது பண்றது கின்னஸ் ரெக்கார்ட். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் vlog எடுத்துட்டு வந்தேனாமா. vlog எடுக்கலாம் சொல்லும். இது அச்சீவ் பண்ண முடியாது. சரி, ஓகே. நம்ம இப்ப சாப்பிட வந்தோம். என்ன நீங்க என்ன ஆர்டர் பண்ணீங்க? நம்ம ஆர்டர் பண்ணல. நான் ஓகே வேலை முடிக்கணும். நானும் ஷீலு ஷேரிங் நூடுல்ஸ். இல்ல ஷீலு ஷேரிங் தானா? இல்ல சாசர் கேம் அதே மாதிரி தான் இருக்கும். செட்டிங்க சென்டர்லலாம் இறங்க கூடாது. ஐயோ அம்மா என் கை. ஐயோ பாவம். அந்த பொண்ணு கிட்ட நான் சொன்னேன், யாரோ ஒருத்தர் கிட்ட நான் போய்க்கிறேன்னு. ஒரு பொண்ணு முன்னாடி வந்துருச்சு, நான் பாருன்ட்டு. இப்ப பாவம் ஏமாது. பரவாயில்ல. பாப்பா இப்ப எங்க போறீங்க? ஓகே, அதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. தத்தாஸ்து. அம்மாவோட மூக்கு சளி. நல்லா சந்திரைடு. அதெல்லாம் சின்ன வயசுலாம் பயங்கரமா சுத்தி இருக்கேன் நானா. ஆமா, அவதான் போய் கத்தின்னு கிடந்தா. டாடி டாடி ரேஞ்சர் மட்டும் வாடாடி எங்களோட. அங்க பாத்து அந்த ரேஞ்சர் கீழே சுத்தும். ஐயா அதெல்லாம் தேவையில்ல. போ. சின்ன வயசுல சுத்தி இருக்கீங்களா? அதுல போறதுக்கு என்ன? அது நீ சுத்துறத இப்ப வேடிக்கை பார்க்கணும். இப்ப சின்ன வயசு இல்ல, வேடிக்கை பார்ப்பேன் நான். சுத்தி வேடிக்கை பாக்குறேன். நீங்க சுத்துங்க. half an hourல அவரு வந்துருவாரு. அப்ப ரோலர் கோஸ்டர் அங்கிள். அவர் வந்த உடனே மாப்பிள்ள வந்த உடனே ரேஞ்சரு ரோலர் கோஸ்டர் வேணா வரேன். அது வரேன். அவர் வர மாட்டாரு. அதுக்கு அவருக்கு லைட்டா பயம். அது தேவையே இல்லை அதெல்லாம். இப்பதான் சொல்லி வாய மூடினேன். ரூல்ஸை பிரேக் பண்றத மொத ஆளு நீனு. குழந்தைங்களா நீங்கெல்லாம்? கார் ஓட்டணும் தானே. ஸ்டார்ட் பண்ணுங்கய்யா. தேடி கண்டுபிடிச்சு வருது பாரு. ஹாய் சொல்லுங்க. ஹாய். போஸ் கொடுங்க, போட்டோ எடுக்க. ஹலோ, போஸ் கொடுங்க, போட்டோ எடுக்க. இது போலாம். நீங்க எல்லாருமே அதுல போனோம். பெருசு இல்ல, நான் சின்னதுல போறேன். ஓகே, சாப்பிட்டதெல்லாம் வாந்தி. சரி பரவாயில்ல, இரு வரேன். நான் வரேன், நீ என் பக்கத்துல உட்காரு. சரியா? வாந்தி எடுப்பேன், மூஞ்சில எடுப்பேன். நீ சின்ன வயசுல என் மேல எத்தனை வாட்டி எடுத்திருக்க வாந்தி? உன் மூஞ்சில நான் வாந்தி எடுப்பேன். வாந்தியே வரலினாலும் வாயில விரல விட்டு எடுத்துருவேன். ஞாபகம் வச்சுக்கோ. தேவையில்ல, போயிட்டு வா. கூப்பிடுறாங்க பாரு. தேவையில்ல, போங்க போங்க. வெற்றி திலகம் விட்டு விடுறேன், போங்க. கரிபியன் ஸ்விங் போயிட்டு வாங்க. போங்க. வரேன்.
எடுக்கிறதுக்குள்ள இறங்கி வந்துருவேன். பரவாயில்லையா? கொஞ்சம் தேவையே இல்லை. கொடுங்கக்கா போயிட்டு வாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை போக்கா. கரிபீன் ஸ்விங்குக்கு போற பேபிமா கேப்பை கழட்டுறது. அப்படியே கேப்போட தான் போவியோ நீ? பா ஏய், இதுக்கு தான் நான் உங்க கூட எல்லாம் வர்றதே இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன ரைடுலாம் கூப்பிட்டு போறீங்க அசிங்கமா. அதனால தான் நான் வர்றது இல்லைன்ட்டேன். அப்புறம் எதுக்கு மானம் கெட்டவளே போ அப்படி. அதனால தான் நான் வரல. அது என்ன எப்படி உருவோம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் வர முடியாதுன்ட்டேன். அதுக்கு எப்படி போதுங்க பாரு. ஏய் ஆனா இது ஃபுல் கவர்டு தான். பயம் இல்லாம போ ஷரண். நீங்க வாட்டர் ரைடுக்கு போலாம். நீங்க கால் எடுத்து உள்ள வைப்பீங்க. சாரி டைம் ஓவர் க்ளோஸ்டுன்னு வாங்க. அப்படியே வெளில வர போறீங்க. ஆமா அவள்தான். எனக்கு நான் தலையெழுத்தா? நீ கேளு. எனக்கு தலையெழுத்தா? நான் எதுக்கு வெயிட் பண்ணணும்? ஒப்பீனியன் சொல்லுங்க. 3 பேரும் ஒப்பீனியன். அது எப்படி போச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? எல்லா கருவா இருந்தா